ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜிஎஸ் ஏரியாவில் வந்து இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் சரிங்களா. அந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் சரிங்களா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மருதம் சரிங்களா. மதுரை காஞ்சி பார்த்தீங்கன்னா ஸோ மருத நில மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓங்குதிரை வியன் பரப்பின் ஒளிமுன்னீர் வரம்பாக என்ற அடியில் காணப்படும் முன்னீர் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த முன்னீர்னா வந்து எந்தெந்த நீரை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இந்த மூணு இதையும் பார்த்திங்கன்னா முன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ நூல்கள் கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க அடிகள் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ குறிஞ்சி பாட்டு பார்த்திங்கன்னா ஸோ 261 அடிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா 103 அடிகள். நெடுநல் வாடை பார்த்திங்கன்னா 188 அடிகள். மலைப்படுகடம் பார்த்திங்கன்னா 583 அடிகள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மகமுறை நோக்கி முகன மந்து ஆன விரும்பின் தானின் ரூட்டி இப்பெரும்பாலாற்று படை பாடலில் எப்பண்பு வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி விருந்தோம்பல் பண்பு. அடுத்து பாருங்கள். நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு காரணமான மலர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேம்பு. நெடுநல் வாடை அகமா புறமா என்ற விவாதத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிற ஒரு மலர் வந்து வேம்பு. அடுத்து பாருங்கள். கடையலூர் உருத்திர கண்ணனாரின் பட்டினப்பாலை செய்யுளுக்காக 16 லட்சம் பொற்காசுகளை வழங்கிய அரசர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கரிகால சோழன். அவர் தான் வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது தவறான இணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்செட் சென்னி செங்கட்டுவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுதான் வந்து தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள். மாங்குளம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு, அது சரி. உருத்திரங்கண்ணனார் வந்து பட்டினப்பாலை, அது வந்து சரி. வேளிர் குல சிற்றரசர் வந்து திதியன், அது வந்து சரி சரிங்களா. ஃபஸ்ட்டு மட்டும் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள். தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குறிஞ்சிப்பாட்டு. அடுத்து பாருங்கள். 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி நூலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதுரை காஞ்சியுடைய ஆசிரியர் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மாங்குடி மருதனார். அடுத்து பாருங்கள். 10 பாட்டு நூல்களுள் அதிக அடியளவினை கொண்ட நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 10 பாட்டு நூல்களுள் அதிக அடியளவினை கொண்ட நூல் வந்து ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. அடுத்து பாருங்கள். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. அடுத்து பாருங்கள். வையகம் பணிப்ப வளனோர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடுநல் வாடை. அடுத்து பாருங்கள். டேஷ் கரிகாலனுடைய ஆட்சியின் சிறப்பு பற்றி விரிவாக கூறுகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. அடுத்து பாருங்கள். ஸோ இலக்கியம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் உருமையின் சுற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கலித்தொகை பார்த்திங்கன்னா அடிமை முத்திரையிடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மலைப்படுகடம் பார்த்திங்கன்னா மக்கள் உணவு பழக்க வழக்கம் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடுநல் வாடை பார்த்திங்கன்னா அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள் பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனையை அவைக்கு சென்றேன். இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர்
ஆப்ஷன் பி மூடத்தாம கன்னியர். அவர் தான் வந்து இப்போ ஒரு பழமரங்களை பறவை சுற்றி வருது இல்லையா, அதுமாரி வந்து நான் கரிகாலனுடைய அரண்மனையை சுற்றி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழிதுஞ்சி நெடுங்கோட்டு நனிமலை நாடன் இச்சிறுபனாற்றுப்படை பாடல் வரிகளில் இடம்பெறும் கடையெழு வள்ளல் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் சி நல்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பேர் கொண்ட 10 பாட்டு நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. அடுத்து பாருங்கள், பொறுத்த கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை பார்த்திங்கன்னா புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூத்தராற்றுப்படை பார்த்திங்கன்னா மலைப்படுகடம் அதை வந்து சொல்கிறாங்க. அகநானூரை பார்த்திங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், முல்லைப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நப்பூதனார். ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் இருந்து. ஸோ ஒரு பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.